பார்த்துட்டு ஆண்டவரே நமக்கு தீமை செஞ்சிட்டார் இல்ல. ஆண்டவர் ஒரு நாளும் தீமை செய்கிறவர் அல்ல. ஆண்டவர் சமாதானத்துக்கு ஏதுவான திட்டத்தை உங்க வாழ்க்கையில வச்சிருக்கிறார்னு மறந்து போகாதீர்கள். வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குன்றதுனால ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில திட்டம் வச்சில்லன்னு நினைக்காதீங்க. இந்த கஷ்டமான பாதையிலும் இஷ்டப்பட்டு உங்க கூட வந்துகிட்டு இருக்காரு, தினந்தோறும் நடத்துகிறார். சிறப்பான காலத்துக்கு உங்களை கொண்டு போகும்படிக்குதான் அவர் வழிநடத்துகிறார். கடினமான பாதைகள் இல்லையானால் ஆசீர்வாதமாய் தெரியாது. கடினங்களை கவனிக்கவில்லையானால், போராட்டங்களை பார்க்கவில்லையானால் சமாதானத்தை கனப்படுத்த மாட்டோம். எப்பொழுது போராட்டங்களையும் பிரச்சனைகள் ஊர கடந்து வரும்போது நிச்சயமாய் சமாதானத்தை கனப்படுத்துவோம். ஆண்டவரை பார்த்து சொல்ல, thank you for the peace that you have given to me, O God. நீர் எனக்கு கொடுத்த சமாதானத்துக்காக ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம்.